பேட்ரி, இன்வெர்ட்டர், சோலார் பேனல் இது எவ்வளவு நமக்கு ஒர்க் ஆகுது, இதுலேருந்து நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், கேவிஏவில் வந்து எவ்வளோ லோடு நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா 100 ஏஹெச்சில் எவ்வளோ பேக்கப் டைம் வரும். நம்ம வந்து இப்போ ஒரு கிலோவாட் சோலார் பவர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். பேட்ரி, இன்வெர்ட்டர், சோலார் பேனல் இது எவ்வளவு நமக்கு ஒர்க் ஆகுது, இதுலேருந்து நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்குன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம். படித்தது புரிஞ்ச வரை ஷேர் பண்ணுறேன். ஒரு கிலோவாட் சோலார் மாடியூல்ஸ்னால் 4 பேனல்ஸ் 250 வாட்டு இருக்கலாம், இல்லை 540 வாட்டுன்னா 2 பேனல். அது பேஸ்டான எவ்வளோ வாட்ஸ் இருக்கோ அது பொறுத்து நம்ம பேனல்ஸ் வாங்கிக்கலாம். 1 கிலோவாட் 1 கிலோவாட் நம்ம போகிறோம்னா ஆவரேஜாக 4 யூனிட்ஸ் வந்து பர் டே வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க ரிசர்ச் படி 4 to 5 யூனிட்ஸ், பட் ஆவரேஜாக 4 யூனிட்ஸ் பர் டேக்கு நம்ம கிடைக்கும். இன்வெர்ட்டர் 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் வந்து 1 கேவிஏ. 1 கேவிஏவில் வந்து எவ்வளோ லோடு நம்மளால் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா, லோடுன்னும் போது இந்த ஃபேனு லைட்டு நம்ம யூஸ் பண்ணுற இதுதான் வந்து லோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 1 கேவிஏ இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபேனு, 4 டியூப் லைட்டு, ஒரு டிவி. ஸோ இந்த கெப்பாசிட்டி அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சி இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து லோடு கெப்பாசிட்டி. பேட்ரி நமக்கு எவ்வளோ நேரம் பேக்கப் வேணும். இப்போ உதாரணத்துக்கு பவர் கட் ஆகிற டைமிங்கு ஒரு 1 ஹவர் ஆகுது, இல்லை 2 ஹவர் ஆகுது, 3 ஹவர், அது ஒவ்வொருத்தரும் மாறுபடும் பேக்கப் ஹவர்ஸு. அது எப்படி நம்ம பார்க்கலான்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 ஏஹெச் பேட்ரி நம்ம வந்து இருக்குது நம்மக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஏஹெச்சில் எவ்வளோ பேக்கப் டைம் வரும். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு 2 ஃபேனு, 2 லைட்டு, ஒரு டிவி அப்படி போடுறோன்னா 2.5 மணி நேரம் நமக்கு வந்து பேக்கப் பவர் கிடைக்கும். ஒரு 100 ஏஹெச் பேட்டரியில் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் நமக்கு. அதுவே 150 ஏஹெச் போடும்போது என்ன ஆகும்னா, இந்த 2.5 மணி நேரன்றது 2 லைட்டு, 2 ஃபேன், ஒரு டிவின்றது வந்து 3.5 மணி நேரமாக வந்து அதிகரிக்கும். நம்ம பேட்டரியுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும் போது நம்மளோட பேக்கப் டைம் அதிகமாகும். அப்படியே அந்த லோடு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேன், ஒரு லைட்டு மட்டும்தான் நம்ம போடுறோம்னா, இப்போ பேக்கப் ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் வரையுமே வரும் ஒரு 100 ஏஹெச் பேட்டரியில். அப்போ லோடை குறைச்சிட்டோம்னா நமக்கு பேக்கப் ஹவர்ஸ் அதிகமாகும். ஸோ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ லைட்டு, ஃபேன் போட போகிறோம், என்ன யூஸ் பண்ண போகிறோம், இதுதான். இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம எவ்வளோ நாளையும் நம்ம அப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். சோலார் இஸ் ஈஸி. நம்ம இன்னும் ஒரு தகவல், இன்னும் சோலார் பற்றின விஷயத்தோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.